ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியதர்ஷினி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோனா எப்படி வேஸ்ட் திங் வச்சு ரீயூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 1. இன்னைக்கு நம்மளோட தீம் ஐஸ்கிரீம் தான். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மூடி எடுத்துருக்கேன். இதில் வந்து சைடில் வந்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி அந்த மூடியை சுற்றி மட்டும் இதில் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய அதனால வந்து இதை சுற்றி அப்படியே ஃபோம் ஷீட் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி செலோ டேப் போட்டு டிசைனர் டேப் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு வேஸ்ட்டாக இருக்க பவுல் ஏதாச்சும் உங்கள்கிட்ட இருந்தால் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் மேலே மட்டும் வந்து பிங்க் கலர் ஃபோம் ஷீட், அதே பிங்க் கலர் ஃபோம் ஷீட் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன வேணாலுமே ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட்டாக இருக்க ஒரு பால், அதை எடுத்து பாதி பெயிண்ட் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் வந்து பெயிண்ட் பண்ணேன். இதை வந்து ஸ்பாட் வச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே பெயிண்ட் பண்ணுவோம். இதில் பெயிண்ட் பண்ணுறதுக்குமே வந்து பால் வந்து வேஸ்ட்டாக வேஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் இல்லையா? இதுவே நம்ம வாங்க வீடியோக்குள்ள லைட் கிரீன் கலர் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். இதுக்குமே நான் வந்து ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் காட்டுறேன். நான் அந்த பவுலுக்கு ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிட்டு எடுத்துட்டேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழெல்லாம் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னு தேவையில்லை. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து லிட்டுமே ரெடி. இப்போ வந்து நம்ம இந்த பவுலையும் இந்த லிட்டை இப்படி அட்டாச் பண்ணிப்போம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்படி மேல் பக்கம் வச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இப்படி வச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணால் நல்லா இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதனால இப்படி வச்சுட்டேன். நான் வந்து அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நான் வந்து பேப்பர் வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லாவே க்ரஷ் பண்ணிக்கோங்க. நல்லா அப்படியே இதாக வர மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதையும் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இதை வந்து ஃபெவிகால் வச்சு வேணுங்க உங்களோட இதுக்கு பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. இன்னும் நல்லா இந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்படி க்ரஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் எப்படி பண்ணிக்கோங்க,
வந்து நம்ம பவுலுக்குள்ளே வச்சுட்டு ஒட்ட தான் போகிறோம், அதனால தேவையில்லை. இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீம் ஃபிட் பண்ணுற வேலையை பார்த்துடலாம். இப்போ இது வந்து நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். இதுக்குள்ளே இப்படி வச்சு பேஸ்ட் பண்ணிடணும். நல்லா ஸ்ட்ராங்கான க்ளூ போட்டே பேஸ்ட் பண்ணுங்கள். ஃபெவிகால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. அதுக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணுவேன். போய் கூட போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பேஸ்ட் பண்ணுங்கள். நல்லா நிறையாவே க்ளூ ஐஸ்கிரீம் உள்ள வச்சிருக்க மாதிரி தான் இருக்கு. அந்த டெக்ஸ்சர் வந்து அப்படி காட்டுது. அவ்வளவுதான். நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாங்க. இது ஸ்டிக் ஆகிறதுக்குள்ள நம்ம இந்த ஐஸ்கிரீம் வந்து ஸ்பூன் ரெடி ஃப்ளார்ஸ் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி வந்து சாரி, நான் வந்து பேர்ன் சீனியான்னு இதை சொல்லியிருப்பேன். ஐம் ஸோ சாரி, இது வந்து பேர்ன் சீனியா இல்லை. இது வந்து ஃபேப் க்ரீன் கலர். சாரி, நான் வந்து இது பேர்ன் நெக்ஸ்ட் வேறு கலர்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வரைகிறீங்கன்னா இந்த ஐடியா யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்குது. ஓகே, இந்த மாதிரி பண்ணிட்டேன். நான் வந்து இதுக்கு ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் கொடுத்துருக்கேன், பட் இதுவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நம்ம இந்த பவுலுக்கு எக்ஸ்ட்ரா இது பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து நான் இது ஸ்டிக் ஆகணும், அப்பதான் வந்து நல்லா
பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு பவுலில் ஐஸ்கிரீம் வந்து இருக்க மாதிரியே இருக்குது.